அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது மாலாசனால வேறுபாடுகளை பார்த்துட்டு இருக்கோம். பகுதி 2. இதுல அமர்ந்த நிலை மாலாசனால இருந்தே ஒன்று மாதிரி பண்ண போறோம். அதுக்கப்புறம் அடுத்தது காளி ஆசனா சொல்லக்கூடிய காடஸ் போஸ் அதுலயுமே நம்ம பண்ண போறோம். ஒரே மாதிரி ஸ்ட்ரெச்சை 2 விதமா நம்ம செய்ய போறோம். அவ்வளவுதான். இதுல 2துலயுமே பார்த்தோம்னா நம்மளோட இந்த ஹிப் ரீஜன், அதாவது நம்ம அந்த பெல்விக் ரீஜன் நல்லாவே ஓப்பன் ஆகும். அதுக்காக தான் நம்ம இது மாதிரி பண்றோம். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் காளி ஆசனால நின்றுட்டு நம்ம பண்ணிடலாம். இப்போ நின்ற நிலையில் காலை கொஞ்சம் அப்படியே அகட்டி வச்சுக்கலாம். வலது காலை வலது பக்கம் திருப்பணும், இடது காலை இடது பக்கம் திருப்பணும். திருப்பிட்டு 2 கையுமே நல்லா பாதி உட்கார்ற மாதிரி வச்சுட்டு 2 கையுமே இப்படி முட்டியில் வச்சுட்டு இப்போது வலது முட்டியை இப்படி உள்ள பக்கமாக இப்படி கொண்டு வர போகிறோம், இடது முட்டியை உள் பக்கமாக இப்படி கொண்டு வர போகிறோம். இதை இந்த பாதி ஹாஃப் சிட்டிங்லேயே நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். வலது இடது வலது இடது. இது பண்ணும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க மாதிரி இருக்கும், இருந்தாலும் முயற்சி செஞ்சிடும். வலது இடது வலது இடது. இன்னொரு முறை வலது இடது. தளர்த்திக்கலாம். இப்போ நம்ம நின்ற நிலையில பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரெச்சை இப்போ உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி மாலாசனால பண்ண போறோம். மாலாசனா எப்படி பண்ணோம்னா, கால் 2 தள்ளி வச்சுட்டு 2 கை எல்போ அப்படி சேர்த்து வச்சுட்டு கைகள் இது மேலே வச்சு அப்படியே நல்லா ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு நமஸ்கார முத்ரா இப்படி வைக்கணும். இதில் இப்போ எப்படி பண்ணணும்னா, கால் வலது காலை கொண்டு இடது கால் கிட்ட கொண்டு வர மாதிரி வைக்கணும். மறுபடியும் இடது காலை கொண்டு வலது கால் கிட்ட வைக்கணும். இப்போ நமஸ்காரம் வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கைகள் 2மே முட்டியில் வச்சுக்கலாம். இப்போ எப்படி நம்ம காளி ஆசனால முட்டியில் வச்சுட்டு பண்ணமோ அதே மாதிரியுமே முட்டிலேயே வச்சுட்டு பண்ணலாம். ஆனால் கால் நன்களை விரிச்சிருக்கணும், குதிக்கால் தூக்கக்கூடாது. இதுலேயே கால் முட்டி கொண்டு கீழே படுற மாதிரி வைக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் 2 3 4 5. தளர்த்திக்கலாம். மாலாசனா பண்ணாலுமே நாளுக்கு நிறைய பலன்கள் இருக்கு. அதாவது பின்னாடி இந்த இடுப்பு பகுதி ஹிப் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹிப் ஓப்பனிங்கும் இதாகும். அதுக்கப்புறம் பெல்விக் ரீஜன் நல்லா ஓப்பன் ஆகிடும். இந்த கிராயின் ஏரியான்னு சொல்லக்கூடிய இந்த இடமும் நல்ல இழிவுத்தன்மை ஏற்படும். இதை இப்போ பண்ணோம் இல்லையா, இந்த மாலாசனால உட்காந்துட்டு காலு கீழே வச்சு முட்டி கீழே வச்சு பண்ணோம் இல்லையா, இது கர்ப்பிணி பெண்கள் தாராளமாக செய்யலாம். மற்ற அதெல்லாம் பண்ண வேண்டாம். இவங்க இந்த மாலாசனால பண்ண வெறுமனே மாலாசனா, அதுக்கப்புறம் முட்டியை கீழே வைக்கிற மாதிரி பண்ணுறதையும் பண்ணலாம். கர்ப்பிணி பெண்கள் தாராளமாக செய்யலாம். அவங்களுக்கு சுகப்பிரசவம் வர்றதுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கும். அதே மாதிரி முட்டி வலி இருக்கிறவங்களும் இதை பண்ணலாம். பண்ணும் போது முட்டி கண்டிப்பாக வலிக்க தான் செய்யும். செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கால்கள் நல்லாவே நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டா சரியாயிடும். இந்த ஆசனங்களை கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.